الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا وحبيبنا ومولانا محمدا صلى الله عليه وسلم عبده ورسوله. معاشر المسلمين رحمكم الله، أوصيكم بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا. أما بعد، فقال الله تعالى في قرآنه: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم إن زلزلة الساعة شيء عظيم، يوم ترونها تذهل كل مرضعة عما أرضعت وتضع كل ذات حمل حملها وترى الناس سكارى وما هم بسكارى ولكن عذاب الله شديد. صدق الله العظيم. قال نبينا سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى، فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله، ومن كانت هجرته إلى دنيا يصيبها بامرأة يتزوجها فهجرته إلى ما هاجر إليه، أو كما قال صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளன் முழு உலகையும் ஆச்சரியமான முறையில் ஆட்சி புரிந்து கொண்டிருக்கும் வல்ல அல்லாஹ்வுடைய பெயர் கொண்டு இந்த குத்பாவை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட சத்திய தூதர், சன்மார்க்க போதகர், சர்தாரே ஆலம், தாஜுல் மதீனா முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை உயிருக்கு உயிராக, உயிரை விட மேலாக மதித்து வாழ்ந்து காட்டிய உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், இவ்வுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிற, வாழ இருக்கிற முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானம் என்றென்றும் உண்டாவதா. ஜுமாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு நேர காலத்தோடு வந்து இஅ்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நண்பர்களே, வாழ்க்கையின் எல்லா கட்டங்களிலும் எல்லா நேரங்களிலும், இரவிலும் சரி பகலிலும் சரி, இருட்டிலும் சரி வெளிச்சத்திலும் சரி, நம் நாட்டிலும் சரி வெளிநாட்டிலும் சரி, உலகில் எங்கிருந்த போதிலும் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்று தக்வாவுடைய சிந்தனையை கொண்டு வரும்படி முதற்கண் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசிஹத்தும் செய்து கொள்கிறேன். அன்பானவர்களே, அல்லாஹ் மனிதனை தவிர இந்த பூமியில என்னென்ன ஜீவராசிகளை, உயிரினங்களை அல்லாஹ் படைத்திருக்கிறானோ சகலவிதமான உயிரினங்களும் வழிகாட்டலின் பக்கம் தேவைப்படாததாக அல்லாஹ் படைத்திருக்கிறான். உபதேசம் செய்வதின் பக்கமோ, உபதேசம் கேட்பதின் பக்கமோ, வகுப்பெடுப்பதின் பக்கமோ தேவைப்படாததாக அல்லாஹ் படைச்சிருக்கான். ஒரு ஆட்டுக்குட்டி பிறந்த அடுத்த கணம் தன் தாயின் மடியில் போய் பாலை குடிக்கும் பொழுது முட்டி முட்டி குடிக்கிறது. பிறந்த அடுத்த கணமே இந்த செயலை செய்கிறது. முட்டினால்தான் பால் வரும் என்ற அந்த அறிவை கொடுத்தது யார்? மீன் குட்டி பிறந்த அடுத்த கணமே நீருக்குள்ளால் நீந்துகிறது. நீச்சல் கலையை சொல்லிக் கொடுத்தது யார்? அதனுடைய நரம்பு மண்டலங்களில் அந்த சக்தியை உண்டாக்கியவன் யார்? உலகம் படைக்கப்பட்ட நாள் தூக்கணாங்குருவியை அல்லாஹ் எப்படி கூடு கட்ட வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தானோ, இன்று தொட்டு இன்று வரை அவன் நாடு இருக்கிறானோ அதுவரை உலகம் இருக்கும்.
உலகம் இருக்கும் வரை அந்த குருவி கட்டும் கூட்டின் அமைப்பை ஒரு காலமும் மாற்றாது. உலகமே மழை பொழிதால் வீடு ஒழுகுது, கம்பெனியில தண்ணி வருது, எங்காலையோ தண்ணி வந்து சொட்டிக்கிட்டு இருக்குது என்று இருக்கும் பொழுது தூக்கணான் குருவி அல்லாஹ் அதற்கு கொடுத்திருக்கும் கலை, அதை வீட்டுக்குள்ளால் ஒரு சொட்டு நீர் நுழையாது. துரும்புகளாலும் தும்புகளாலும் தன் வீட்டை செதுக்குகிறது. இந்த கலையை சொல்லிக் கொடுத்தது யார்? அது எந்த பல்கலைக்கழகத்துல போய் இந்த பாடத்தை கத்துக்கிட்டுச்சு? குயிலுக்கு யாரும் எப்படி கூவணும்னு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியப்பாடு கிடையாது. குர்ஆன்ல அல்லாஹ் சூரா தாஹா ஃபிரௌன் இன்னும் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு மத்தியில் நடந்த உரையாடலை அல்லாஹ் அவன் பாஷையில் சொல்கிறான். ஃபமர் ரப்புகுமா யா மூசா, மூசா உங்க ரப்பு யாரு? அல்லாஹ் அல்லாஹ்ன்றீங்க, அவன் யாரு? அவன் என்ன பண்ணி இருக்கிறான்? நான் இந்த நைல் நதியை ஓட விட்டு இருக்கிறேன், ஏன் கட்டுப்பாட்டுக்கு கீழால இந்த அடிமைகள் இருக்கிறாங்க, நான் நினைச்ச அவரால உயிர் வாழ வைக்கிறேன், நினைச்சவன நான் உரிமை விடுறேன். ஓ அல்லாஹ் யாரு? மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தையை அல்லாஹ் சொல்கிறான். ரப்புனல்லதி ஆதா குல்ல ஷைஇன் خلقஹு ثم ஹதா. அல்லாஹ் எப்படியாப்பட்டவன் தெரியுமா? ஒவ்வொரு பேருக்கு ஏத்தாள் போல் உருவத்தை கொடுத்தான், தோற்றத்தை கொடுத்தான், பிறகு அது எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தான். சிங்கம் என்ற பெயர், அந்த வார்த்தையை எந்த பாஷையில சொன்னாலும் கம்பீர். அந்த பெயருக்கு ஏத்தாள் போல் ஒரு உருவம், அதை வகுத்தவன் அல்லாஹ். சிங்கத்தின் உயரத்தை வகுத்தான், அதனுடைய பிடரி முடியின் அழகு, அதனுடைய கர்ஜனை, அதனுடைய பற்கள், அதனுடைய பார்வையின் அழகு என்றெல்லாம் அவன் வகுத்தான். சும்ம ஹதா, பிறகு வாழ்வியலை சொல்லிக் கொடுத்தான். எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்திருக்கிறான். சிங்கம் எப்படி வாழும்? காட்டுல தான் வாழும். சிங்கத்துக்கு எவ்வளவு பசி வந்தாலும் புல்லு சாப்பிட, அது மாமிசம் தான் சாப்பிடும். அதை கேட்டால் போல் பற்கள். மாடு என்ற பேரு, அதை கேட்டாற் போல் ஒரு உருவம், அதற்கென்று ஒரு வாழ்வியல் முறை. இவ்வாறு மனித சிந்தனையில படக்கூடிய படாத சகல விதமான உயிரினங்களும் ஜீவராசிகளும் அல்லாஹ் வழிகாட்டி விட்டால் பிறகு யாரும் அவைகளுக்கு வகுப்பெடுக்க வேண்டிய அவசியப்பாடு கிடையாது, மனிதனை தவிர. மனிதன் என்று வரும் பொழுது குர்ஆன் பல இடங்களில் அறிவிப்பு செய்கிறது, பிரகடனம் செய்கிறது. மனிதன் என்பவன் பிறப்பில் பலகீனமானவன். அஹ்ரஜகும் மின் புதூனி உம்மஹாத்திக்கும், உங்களுடைய தாயின் வயிற்றிலிருந்து அவன் உங்களை வெளியாக்கினான். வெளியாக்கும் பொழுது உங்களுடைய நிலைமை எப்படி இருந்தது தெரியுமா? வஅன்தும் லா தஅலமூன ஷைஆ, அல்லாஹ் சொல்கிறான் உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. ஒண்ணுமே தெரியாதுன்னா ஒண்ணுமே தெரியாது. ஷைஅன் அத்தன்வீன் லித்தக்லீல், தன்வீன் சொற்பத்தை குறிக்கும். ஒன்றும் தெரியாது. உம்மா யார் தெரியா, வாப்பா யார் தெரியா, ஆனா பெண்ணா, அரபியா அஜமியா, வெள்ளையா கருப்பா, என்ன பாஷை பேசணும், எந்த நாட்டுல பிறந்திருக்கிற, ஒண்ணுமே தெரியாது. காலத்தின் வேகம் அவன் மேல் கடக்க கடக்க அவன் 20 தாண்டும் பொழுது, 30 வயதை மனிதன் தாண்டும் பொழுது குர்ஆன் சொல்கிறது, மனிதனுடைய முதுகல் தண்டு நிமிருகிறது. அவன் நடையில கம்பீரம் விளங்கு, அவன் பார்வையில் கூர்மை விளங்கு, அவனுடைய நடவடிக்கைகள் புத்திசாலித்தனமாக இருக்கு. பல பாஷைகளை தனக்குள் ஆக்கிக் கொள்கிறான், பல திறமைகளை தனக்குள் ஆக்கிக் கொள்கிறான். காலம் கடக்க கடக்க குர்ஆன் சொல்லிக்கிட்டு போகுது. என்ன 50 அவன் தாண்டும் பொழுது, 60 70 தாண்டும் பொழுது, சும்மலி தகூனு ஷுயூஹா, அவன் உங்களை முதுமையின் பக்கம் தள்ளிவிடுகிறான். மனிதன் ஒன்று மரணத்தின் பக்கம் பிரயாணம் செய்கிறான், இல்லாவிடில் முதுமையின் பக்கம் பிரயாணம் செய்கிறான். குர்ஆன் சொல்லுகிறது சூரத்துல் ஹஜ்
لكي لا يعلم من بعد علم شيئا. அல்லாஹ் சொல்கிறான், நான் ஏன் தெரியுமா மனிதனை முதுமையின் பக்கம் கொண்டு செல்கிறேன்? சகலதையும் அறிந்தவன் ஒன்றுமே அறியாமல் இறப்பதற்கா ஷைஅன். அங்கேயும் அல்லாஹ் தன்வீன் போட்டு சொல்லியிருக்கிறான், ஒண்ணுமே தெரியாது. மகனுக்கு கோபம் வருது, சும்மாதான் இருங்களே பாப்பா, உம்மா பார்த்து சத்தம் போடுறாரு, உங்களுக்கு ஒண்ணும் விளங்கிடில்ல உம்மா, மருந்து குடிக்க சொன்னேன் தானே உங்களுக்கு, உங்களையான பெரிய தலைவலி, இவருக்கு தலைவலி. இவருக்கு தெரியாது அந்த தாய், அந்த தந்தை, அந்த முதியவர் அதிகமான விஷயங்கள் இப்ப மறந்துட்டு போறாரு. நாளுக்கு நாள் மறதியின் வேகம் அதிகரிக்குது. கொஞ்ச நாள் போனா அவர் பிறந்த டேட்டு மறந்துடுது. இன்னும் கொஞ்சம் சொல்ல போனா அவர் பேரே அவருக்கு தெரியாது. குர்ஆன் சொல்கிறது சூரா யாசீன், وَمَنْ نُعَمِّرْهُ نُنَكِّسْهُ فِي الْخَلْقِ أَفَلَا يَعْقِلُونَ. யாரை நாம் அளவு கடந்த வயதை கொடுத்து வாழ வைத்தோமோ படைக்கோலத்தில் மறுபக்கமாக்கி விடுகிறோம். அப்படியே பெரட்டி விடுறான் அல்லாஹ். சின்ன புள்ள மாதிரி உம்மா நடக்கிறான், வாப்பட நடவடிக்கை சின்ன புள்ள மாதிரி இருக்குது, சிறுபிள்ளைத்தனமா இருக்கு. இருந்த இடத்துல ஒண்ணுக்கு போயிடுறான். ஆட்கள்கிட்ட முன்னால சத்தம் போட்டு ஏசுறாரு வாப்பா, மனைவிட முன்னால ஏசுறாரு. குர்ஆன் சொல்லுகிறது, சின்ன பிள்ளையும் அந்த முதியவரும் இப்ப ஒண்ணு மாதிரி. அவங்க உங்களை பார்த்த மாதிரி இப்ப நீங்க அவங்களை பாருங்க. ரப்பில் ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரான்றது அதுதான். சின்ன வயசுல அவங்க எங்களுக்கு இரக்கம் காட்டுறது மாதிரி அவர்களுக்கு இரக்கம் காட்ட சந்தர்ப்பத்தை தாயா அல்லாஹ் என்று கேட்கிறது மட்டுமல்ல, அந்த வாய்ப்புகள் அமையும் பொழுது மிக பொறுமையோடு, சகிப்புத்தன்மையோடு, நிதானத்தோடு அவர்களோடு பேச வேண்டும், நடக்க வேண்டும். வார்த்தை விட்டுறக்கூடாது. நான் சொல்ல வாரது அது அல்ல. கசப்பான உண்மை நானும் நீங்களும் விளங்கணும். அல்லாஹ் எழுதி இருந்தா அந்த வயசுக்கு நாங்க போய்தான் ஆகும். குர்ஆன் பல இடங்களில் மனிதனின் பலகீனத்தை தவறாது பேசிக் கொண்டிருக்கிறது. பலகீனத்தை உணர்ந்தவன் இந்த உலகத்தில் அல்லாஹ்வினுடைய அடிமை என்ற தோரணையில் சதா நேரத்தை கழிப்பார். பலகீனத்தை உணர்ந்தாச்சு, வைத்தியர் சொல்லிட்டாரு, உங்களுடைய இந்த நோய்க்கு துனியால மருந்து இல்ல, உங்களுக்கு இன்னும் 6 மாசமோ 1 வருஷமோ தான் டைமு, கொஞ்சம் கொஞ்சமா உங்களுடைய எல்லா உறுப்புகளும் செயலிழந்துட்டு போகுது என்று பலகீனத்தை வைத்தியர் சொன்ன பின்னால இவர் யாரோடையும் சிரிக்க மாட்டேன்றாரு, கடன் எல்லாம் திருப்பிக்கிட்டு இருக்கிறாரு, வீட்டுல இருக்கக்கூடியவர் எல்லாத்தையும் அன்பா பழகிறாரு, எல்லாத்தையும் மனவடைக்கிறார். காரணம் என்ன? பலவீனம் அவருக்கு விளங்குது. இன்னும் கொஞ்ச நாள் தான் இவர்களை விட்டு நான் பிரிய போறேன். நான் நாளைக்கு மூத்தா போனாலும் இன்னைக்கு ஏண்ட மனைவி சொல்லணும், ஏண்ட புள்ள சொல்லணும், வாப்பா இருந்தா நல்லவே, வாப்பா இருந்தாலும் இறக்கம் காட்டுவாரு, வாப்பா என்னை ஏச மாட்டாரு, அடிக்க மாட்டாரு, தூசணத்துல என்னைய பேச மாட்டாரு, என் கணவன் இருந்தா நல்லா இருக்குமே, அந்த மனுஷனை அடிக்க மாட்டான், திட்ட மாட்டான், ஆட்கிட்ட முன்னால என்ன மரியாதை பண்ணுவான் என்றெல்லாம் என்னை பற்றி சொல்ல வேண்டும் என்று இவர் ஒரு பாடம் நடத்திட்டு இருப்பாருங்க. இவரோட நடவடிக்கை மாறி இருக்கும். காரணம் என்ன? பலகீனத்தை விளங்கணும் சகோதரர்களே. குர்ஆன்ல அல்லாஹ் குதிரையின் மீது சத்தியம் பண்ணுகிறான். குதிரையுடைய 5 குணங்கள் மீது அல்லாஹ் சத்தியம் பண்ணுகிறான். குதிரை والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا. குதிரையுடைய 5 குணங்களை சொல்றான். அந்த 5 குணங்கள் மீது சத்தியமாக மனிதன் தன்னுடைய ரப்புக்கு நன்றி கட்டவனாக இருக்கிறான். இன்னல் இன்சான லரப்பிஹி லகனூத். அல்லாஹ் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹ் சொல்வார், குதிரையை சொல்லிட்டே அல்லாஹ் மனிதனை சொல்லும். குதிரை அதனுடைய ரப்புன்னு இருக்கு. அரபுல ரப்பு என்ற வார்த்தைக்கு 2 கருத்து. ஒன்று எங்களை படைத்து பராமரிக்கிற அல்லாஹ், இன்னொரு உடையான், சொந்தக்காரன், ஆனர். இந்த வீட்டின் சொந்தக்காரர் ரப்புல் பைத், ரப்பத்துல் பைத் இல்ல தரசி. அப்ப இந்த ஒட்டகத்தின், இந்த குதிரையின் சொந்தக்காரன் அந்த குதிரைக்கு தீனி போடுற,
அதற்குரிய தங்குற வசதி, அதற்குரிய சாப்பாடு, அதற்குரிய குடிபானம், அதை நேரத்துக்கு குளிப்பாற்றுறது, அதனுடைய சப்பாத்துகளை தேய்க்கிறது, மாற்றுறது என்றெல்லாம் அதுக்கு பணிவிடை செய்கிறான். ஏன்? ஒரு நாள் வருகிறது, அந்த குதிரை போர் நடக்கும் பொழுது முன்னால் இரத்தம் தெரிகிறது, முன் சென்று விட்டால் உயிர் போகும் என்று தெரியும். ஆனால் தன் முதுகின் மேல் இருக்கும் எஜமான், எனக்கு தீனி போட்டவரு, எனக்கு சாப்பாடு கொடுத்தவரு மூக்கடான் கயிறை இழுத்து விட்டார், போ என்று சைக்கிளை செய்தால் தன் உயிரை துச்சமாக மதித்துக் கொண்டு அந்த குதிரை எதிரின் பக்கம் வீர நடை போட்டு தன் உயிரை மாய்த்துக் கொள்ளக்கூடிய அந்த குதிரையின் மீது சத்தியமாக மனிதன் தன்னுடைய ரப்புக்கு நன்றி கட்டவனாக இருக்கிறான். காரணத்தையும் அல்லாஹ் சொல்றான். மனிதன் அல்லாஹுக்கு நன்றி கட்டவன் என்று அவனுக்கு தெரியும். அவனுக்கு நல்லா தெரியும், நான் அல்லாஹ்வுக்கு நன்றி கட்டவன். அவன் நன்றி கட்டவனாக அவனை திசை திருப்போது எது? அவன் இந்த உலகை எங்கட பாஷையில சொல்றதாக இருந்தா ரொம்பதான் நேசிக்கிறான். நம்ம பாஷையில சொல்றதா இருந்தா ரொம்பதான் நேசிக்கிறார். நேசத்துக்கு ஒரு அளவு உண்டு, பேராசைக்கு ஒரு அளவு உண்டு, எதிர்பார்ப்புக்கு ஒரு அளவு உண்டு, என் முயற்சிக்கு ஒரு அளவு உண்டு. எல்லாத்துக்கும் அளவு உண்டா இல்லையா? ஒலிக்குள்ளே உம்மத்தின் ஆச்சல் தவணை எல்லாத்துக்கும் இருக்குது. ஆனா உலக மோகம் என்று வரும் பொழுது அவன் ரொம்பதான் நேசிக்கிறான். சகோதரர்கள் நண்பர்களே, ரபியுல் அவ்வல் மாதத்தில் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு கூட்டம் கவிதைகளால், ஒரு கூட்டம் ஸலவாத்துகளால், ஒரு கூட்டம் பேச்சுகளால், ஒரு கூட்டம் செயல்களால், வணக்க வழிபாடுகளால், குர்ஆன் ஓதுவதால் என்றெல்லாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்வியலை நாம் எடுத்து நடந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கவலையான விடயம் என்ன தெரியுமா? ஸலவாத்து சொல்றவர்களும் சரி, ஜிக்ர் செய்யறவர்களும் சரி, அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர்ல வணக்க வழிபாடுகள்ல ஈடுபடுறாங்க. தஹஜ்ஜுதும் சரி, 5 நேரம் மஸ்ஜிதுக்கு வருபவர்களும் சரி, இமாம் மிம்பருக்கு ஏறதுக்கு முன்னால் தந்த வேலைகளை முன்பின் ஆக்கிட்டு ஜும்மாவுடைய நாள்ல மஸ்ஜிதுக்கு வாரதும் சரி, எல்லாமே நபியோட ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதெல்லாம் பின்பற்ற நாங்க மிக பிரதானமான ஒரு பகுதி இருக்குதுன்னா, இந்த உலகத்திலேயே அல்லாஹ்வுக்கு மிக மிக பிடித்தமான ஒரு அமல் ஒரு மனிதருடைய உள்ளத்தை சந்தோஷப்படுத்துது. நான் தாடியை வச்சதுனால நினைச்சுக்கல கூடாது, நான் தப்பியாச்சு, நபிக்கு செய்ய வேண்டிய கடமையை நான் செஞ்சுட்டேன். தாடியை வச்சுட்டேன், நான் ஜுப்பா போட்டுட்டேன், நான் தஹஜ்ஜத் ஒரு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, ஒரு ஆள் தஹஜ்ஜத்தில் அழுவதை கண்டு நீங்கள் ஏமாற வேண்டாம். தஹஜ்ஜத் வரவேற்கத்தக்க அமல் அது. எல்லாத்துக்கும் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை கொடுக்கிறது கிடையாது. யாருக்கு அல்லாஹ் தஹஜ்ஜத்தை கொடுப்பான் தெரியுமா? ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் சொல்லுவாங்க, உன் பகலை சொல், உன் இரவை நான் சொல்கிறேன். உங்களோட பகல் எப்படி கழியுதுன்னு சொல்லுங்க. நீங்க யாரு கூட அதிகமா பழகுறீங்க, என்னத்தை அதிகமா பாக்குறீங்க, என்னத்தை அதிகமா கேட்கறீங்கன்னு சொல்லுங்க. நான் சொல்றேன் உங்களுக்கு தஹஜ்ஜத் இருக்கா இல்லையா, அது வேற தலையங்க. ஆனா ஒரு ஆள் தஹஜ்ஜத் தொழுகிறார் என்பதனால இஸ்லாத்தில பார்வையில் அவர் சொர்க்கவாதி கிடையாது. இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்வார்கள், ஒரு நாய்க்கு நீர் கொடுத்தவள் விபச்சாரி சொர்க்கம் நுழைந்தாள். தஹஜ்ஜத் தொழுத பெண் ஒரு பூனையை கட்டி போட்டதால் அவள் நரகம் நுழைந்தாள். அது அவுத்துட்டு இருந்தா அதுவா எங்க போய் சாப்பிட்டு இருக்கும், குடிச்சிருக்கும். ஆனா இவ கட்டி போட்டுட்டா, அது பசியால இறந்து போனதுனால நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பாபு ஹதீஸ் பனி இஸ்ராயீல புகாரில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், அவள் நரகம் நுழைவாள். அது அஞ்சறிவு கொடுக்கப்பட்ட ஒரு பிராணி. அத கியாமத்தில் அல்லாஹ் எழுப்பாட்டவும் மாட்டான். ஆனா எல்லாத்துக்கும் நாங்க இரக்கம் காட்டுறவங்க, ஏன் மனிதர்களுக்கு இரக்கம் காட்ட மறந்து விட்டோம்? சிறு பிராயத்துல நாம் பாடமாக்கிய ஹதீஸ், இர்ஹமூ மன் ஃபில் அர்த் யர்ஹம்கும் மன் ஃபிஸ் ஸமா.
பூமியில் உள்ளவர்களுக்கு இரக்கம் காட்டுங்கள், வானில் உள்ளவன் உங்களுக்கு இரக்கம் காட்டுவான். என் கூட வேலை செய்யறவர், என் கடையில வேலை செய்யற தொழிலாளி, என் கட்டுப்பாட்டுக்கு கீழாக இருக்கக்கூடிய மாணவன், என்னுடைய மனைவி, என் குழந்தைகள், என் ஆளுமை எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கு வசிப்பவர்கள், என் கட்டளை எங்கெல்லாம் நடைமுறைப்படுத்தப்படுகிறதோ அந்த இடத்துலதான் நான் என் இரக்கத்தை வெளிப்படுத்துறேனே தவிர என் ஆளுமை, என் அகங்காரம், நான் என்ற பெருமை, மமதை என்ன விட்ட ஆள் இல்லை என்பது ஆகப்பெரிய ஈமானின் குறைபாட்டுக்கு அடையாளம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம்ல வரக்கூடிய ரிவாயத், ஒரு சஹாபி இருந்தாரு, ஜாஹிர் இப்னு ஹராம் அல்-அஷ்ஜாஇ ரலியல்லாஹு அன்ஹு. அவர் ஒரு கிராமவாசி, நாட்டுப்புறத்து ஆள், விவசாயி. அவர் விவசாயம் செஞ்சு முதல் அறுவடைய அப்படியே அன்பு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒதுக்கி வச்சுட்டு பின்னால்தான் மற்றதை விவசாயம் செய்வார். நபியுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட அடிக்கடி சொல்லுவாங்க, ஜாஹிருன் ஹாதிருனா வ நஹ்னு பாதிர். ஜாஹிர் எங்கட கிராமப்புறத்து ஆள், நாங்க அவருடைய நகரப்புறத்து ஆள். அவர் அங்கிருந்து கொண்டு வந்து நபியுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஏதோ மரக்கறியோ பேரிச்சமோ ஏதோ விவசாயம் செஞ்சு கொண்டாந்து கொடுப்பாரு. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருமடங்காக நகரப்புறத்துல டவுன் பகுதியில வசிப்பவர் என்னென்ன தொழில்கள் செய்வாங்களோ அந்த சாமான்களை கொடுத்து அனுப்புவாங்க. ஒரு நாள் வாரார் ஜாஹிர், அவருடைய படைகோலம் பார்ப்பதற்கு அலங்கோலமாக இருக்கும். கட்டையான ஒருவராக இருந்தார், கருத்த ஒருவராக இருந்தார். முஸ்லிம்ல வர ஹதீஸ். அவரு நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அந்த அவருடைய விவசாயத்துடைய பொருட்களை எடுத்துட்டு வந்து நபி அவர்களுடைய வீட்டுக்கு முன்னால போய் கேட்டாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்களா? வீட்டுல இருந்த சத்தம் வருது, நபி அவங்க வீட்டுல இல்ல. கொண்டு வந்த பார்சல நபியோட வாசல வச்சார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். திரும்பி போயிட்டார். கொஞ்ச நேரத்துக்கு பின்னால நபியுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாராங்க. செருப்ப கலக்கி உள்ளுக்கு போறாங்க. உள்ளால இருந்து சத்தம் வருது, ஜாஹிர் வந்துட்டு போனார். ஜாஹிர் வந்துட்டு போனார். செருப்ப கலக்கின ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பி செருப்ப போடுறாங்க. யார சந்திக்க? மந்திரியை சந்திக்கிறதுக்கா? தனவந்தரை சந்திக்கிறதுக்கா? மக்களால் ஒதுக்கப்பட்ட, மக்களால் விரட்டப்பட்ட ஏழையான ஜாஹிரை சந்திக்கிறதுக்கு நபியுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செருப்ப போடுறாங்க. வேகமா நடந்தாங்க பஜாருக்கு. போனா அவர் பஜார்ல போயிட்டு இருக்கிறாரு. பஜார்ல அனைத்து மக்களுக்கு முன்னால வியர்வை ஒட்டிய அந்த ஜாஹிருடைய முதுகோடு தன் நெஞ்சத்தை அணைத்து நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டி அணைத்து ஒரு வார்த்தை சொன்னாங்க, மை யஷ்தரி மின்னி ஹாதல் குலாம். இந்த பஜாரில் இந்த அடிமையை உங்களில் யாராவது வாங்குவீர்களா என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிகாசமாக நபி அவங்க சொன்னார். ஜாஹிர் ரலியல்லாஹு அன்ஹு உடனடியா சொன்னாங்க, இதன் வஜத்தனி காசித யா ரசூலல்லாஹ். யா ரசூலல்லாஹ், நான் ஒரு பைசாக்கு கூட பொறுமதி இல்ல நாயகம். இந்த பஜாரிலே ஒரு பைசாக்கு கூட யாரும் வாங்க மாட்டாங்க. அந்த அளவு அவமானப்பட்டிருக்கிற நாயகம். இதை யாரும் கணக்கெடுக்க மாட்டாங்க. என் நிறம், என் இடம், என்னுடைய தகமை, இதுக்கு இந்த பூமி எனக்கு மரியாதை கிடையாது. ஒரு பைசாக்கு கூட நான் பொறுமதியாக மாட்டதாக. உடனடியாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லஸ்த இன்தல்லாஹி பிகாஸிப். ஜாஹிர், நீ அல்லாஹ்விடத்தில் விலை மதிப்பற்றவன், நீ ஒரு பொக்கிஷம். இந்த வார்த்தையை நபி அவர்கள் மதீனால பஜார்ல சொன்னதால் அன்றைய நாள் ஜாஹிருடைய கண்ணியம் முழு மதீனாவில் பரவிவிட்டது. நபியுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இததான் உடைச்சாங்க. இங்கு
இனம், தகமை, நிறம், ஜாதி என்பதற்கு இடமே கிடையாது. இங்க பார்க்கிறோம், அவர் மனிதனா இல்லையா? அவருடைய மதம் தாண்டி, அவருடைய இனம் தாண்டி, அவருடைய நாடு என்பதை தாண்டி ஒரு ஆளை பார்க்கிற நேரம் மனிதனாக பார்ப்பதுதான் எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அளப்பரிய சுன்னத், அளப்பரிய சுன்னத். சாதாரணமா ஒரு ஆளுடைய மனசு உடைச்சிட்டு எப்படி நிம்மதியா தூங்க முடியுது? ஒரு ஆள்கிட்ட கால் மிரிப்பட்டுச்சு, நபி அவர்கள் ஒரு ஆள்கிட்ட கால் மிரிப்பட்டுருச்சு. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்த கையில இருந்த அந்த சாட்டையால அந்த 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 நபருக்கு அவருடைய முதுகுல ஒரு தட்டு விட்டுட்டு நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறார். சாதாரணமா ஒரு மிரிதான். அந்த வருத்தத்தினால நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு முழுக்க விழிச்சிருக்கிற மாதிரி அந்த சஹாபியும் முழிச்சிருக்கிறார். நபி அவங்க சொன்னாங்க, நேற்றைய இரவு என் தூக்கத்தை நீ பாழாக்கி விட்டாய். ஏன் யார சொல்லலாம்? சாட்டையால நான் உன்னை அடிச்சுட்டேன். நீங்க அடிச்சதை ஒட்டி நான் பெருமைப்படுகிறேன். சகோதரர்கள் என்பவர்களே, சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ இங்கு கணக்கு என்ன தெரியுமா? அல்லாஹ் மனிதர்கள் உள்ளத்தை தான் பார்க்கிறது. எங்கட இபாதத்து, எங்கட ஹஜ்ஜு, எங்கட ஜகாத்து, எங்கட நோன்பு எல்லாமே 2வது 3வது தான். ஒரு ஜனாதா வருது நபீர மஸ்ஜிதுக்கு, மக்கள் எல்லாம் அவரை பத்தி நல்லது பேசுறாங்க. உடனடியாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாஜபத், இந்த ஹதீஸ் புகாரில வருது, கடமையாக இருக்கு. இன்னொரு ஜனாதா வருது, மக்கள் அவரை பத்தி தவறா பேசுறாங்க. முஸ்தராஹ்மின், மக்கள் அவர்கிட்ட நிம்மதி அடைகிறாங்க. ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் அஸ்-ஸகஃபி இறந்த நேரம் உமர் இப்னு அப்துல் அஸீஸ் ரஹிமஹுல்லாஹ் குதிரையிலிருந்து பாஞ்சி அல்லாஹ்க்கு சஜ்தா செஞ்சாங்க, நன்றி செலுத்தி. இதுக்கு பின்னால இவர்கள் தொல்ல இந்த பூமியில இல்லை. அது மாதிரி வாழ்ந்தது கூட சகோதரர். மக்கள் எல்லாம் சொல்றாங்க, வாழ்ந்தவர்கள் மோசமான மனிதர்கள். வாய திறந்தா தூசணம், இன்னொருத்தருடைய போட்டி, பொறாமை, பெருமை, ஏமாத்தம், பித்தலாட்டம். அப்படியே சொன்னாங்க கடமையாக. உமர் ரலியல்லாஹு கேட்டாங்க, 2 ஜனாசாக்கும் வஜபத் நீங்களே யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது என்ன அர்த்தம்? நபி அவர்கள் சொன்னாங்க, முதல் ஜனாசா வந்தது, மக்களிடமிருந்து அவர் ஓய்வு பெறுகிறார். மக்கள் அவருடைய இழப்பை கவலையாக எடுக்கிறாங்க. நல்ல மனுஷன் போயிட்டாரு, யார கண்டாலும் சிரிக்கிறவர் போயிட்டாரு, பெரிய பெரிய சோதனைகள் கூட சின்ன சிரிப்பால இல்லாமக்கிற மனுஷன் போயிட்டாரு. நபி சொன்னாங்க, வாஜபத், அவருக்கு சுவர்க்கம் கடமையாக இருக்கு. நபி அவங்க பார்க்கல அவர்கிட்ட ஹஜ்ஜ, அவர்கிட்ட ஜகாத்த, அவர்கிட்ட நோன்பை வச்சு நபி அவங்க சாதாரண நபி அவர்களுக்கு சொல்லவும் மேலாது. நபியுடைய ஸல்லல்லாஹு வார்த்தை வஹி. மத்த ஜனாசா மக்கள் அவருடைய குறைகளை சொல்றாங்க, அவரை பத்தி தப்பு தப்பா பேசுறாங்க. முஸ்தராஹ்மின், அவரிடமிருந்து மக்கள் ஓய்வு பெறாங்க. அதனால இவருக்கு நரகம் கடமையாகிவிட்டது. மக்களுடைய தீர்வு அல்லாஹ்வினுடைய முடிவு. அன்தும் ஷுஹதா அல்லாஹ் ஃபில். அதனால சகோதரர்கள் நண்பர்களே, பலகீனத்தை உணர்ந்தவன் நிச்சயமாக சத்தியமாக மக்களோடு சிரிப்பார். இஸ்லாம் மாத்திரம்தான் புன்முறுவலை கூட தர்மம் என்று சொல்லும் உன்னதமான மார்க்கம். இஸ்லாம் மாத்திரம்தான். உலக மோகம் ஒரு கட்டத்தில் என் கூட வேலை செய்யறவர்கள் எனக்கு பத்துவா செய்யக்கூடிய நிலைமைக்கு ஆளாக்கிவிடக் கூடாது. ஏதோ ஒரு இலக்கை அடைய வேண்டும் என்ற நோக்கில் நான் 1000 பேரை கோவிச்சுக்கிட்டு போறேன். நாளுக்கு நாள் என்னோடு இருப்பவர்கள் என்னை எதிர்க்கிறாங்க. என்ன நினைச்சு துவா செய்யறவங்க குறைகிறாங்களா? நான் டேஞ்சர் ஜோன்ல இருக்கிறேன். உர்வத் பின் மஸ்ஊத் அத்-தகஃபி அவர் இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னால ஹுதைபியாவுடைய உடன்படிக்கை நேரத்துல குஃபார்கள் மக்காவுடைய குறைஷிகள் புறத்துல இருந்து அனுப்பி வச்சாங்க, போய் நீங்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிட்டு வாங்க. அவர் போனாரு, போய் வந்தார். வந்து சொன்னாரு, இந்த பாருங்க, அவரோட பாட்டை விடுங்க, காபத்துள்ளால வந்து அவரோட உம்ராவை செஞ்சுட்டு போயிருக்கும்.
ஏன் 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 என்ன காரணம், ஏன் அப்படி சொல்றீங்க? இல்ல, அவரோட சூழ் இருக்கிறவரை நான் பார்த்தேன், இவர் எச்சில் துப்புறாரு, அது யாரையாவது கையில போய் விடுவது, அதை எடுத்து அவரு முகத்துல தடவிக்கிறார். அவர் உது செய்யக்கூடிய மிகுதமான நீர் அதை மேல தடவிக்கிறார். இத அமரகும் அன்பரன் இது சதரு, அவர் ஏதாவது ஒரு கட்டளை இட்டால் ஒருவரை ஒருவர் போட்டி போட்டுக் கொண்டு அதை செல்லுபடியாக்குறாங்க, அவருக்கு வழிபடுறாங்க, அவருக்காக வேண்டி உயிரை கொடுக்கும் 1000 பேரை பார்த்துட்டு வாரேன், அவர் விஷயத்துல நீங்க குறுக்க போக வேணாம். இவ்வளவு சஹாபிகள் நபி அவர்களோட இறக்கமாக இருந்தும் குர்ஆன்ல அல்லாஹ் சொன்னா என்ன தெரியுமா? நபியே, வலவ் குன்த ஃபவ்வன் கலீதல் கல்ப், நீங்கள் வார்த்தையாலும் உள்ளத்தாலும் கடினமாக இருந்தால் லன் ஃபத்து மின் ஹவுலி, உங்களை விட்டு எல்லாம் விரண்டு ஓடுவான், ஓடி போயிடுவான். நான் காரமான வார்த்தை மனைவிக்கு பாதிக்கிறேன், ஏற்றுறேன், அப்பையும் என்னைய ஓடி போகாம இருக்கிறாளா? விலைங்களுங்க, உள்ளம் எப்பயோ போச்சு, உடம்பு மட்டும் இருக்கு, செய்ய வழி இல்லாம இருக்கிறார். சகோதரர்களே, என் கூட இருக்கிறவர்கள், என் குடும்பத்தில் இருக்கிறவர்கள், பலகீனமானவர்கள், நோயாளிகள், தேவையுடையவர்கள், கடனாளிகள் என்றெல்லாம் பட்டியல் போட்டு போகலாம். சகலரும் அல்லாஹ் என்ற கண்ணுக்கு காட்டுறது ஏன் தெரியுமா? இவர்களுக்கு நீங்க இரக்கம் காட்டுங்க, சத்தியமிட்டு அல்லாஹ் சொல்கிறான், நான் உங்களுக்கு இரக்கம் காட்டியே தீருவேன். அல்லாஹ் காட்டுற இரக்கம் என்ன தெரியுமா? சந்தர்ப்பத்துக்கு அல்லாஹ் தரமா உதவி செய்வான். இந்த பூமியில மரியாதை அல்லாஹ் வாழ வைப்பான், இவட குறைகள் எல்லாம் பாதுகாப்பான். சகோதரர்களே, ஒரே ஒரு விடயத்தை மாத்திரம் சொல்லி என் உரையின் நிறைவுக்கு வருகிறேன். நாம் வாழக்கூடிய இந்த உலகம், இந்த யுகம், இந்த வருடம் இருக்குது, இதைவிட மோசமான வருடமாக இருக்க போவது வரக்கூடிய நாட்கள். கடந்த சோதனைகளை விட 1000 சோதனைகளை நாங்கள் பார்க்க இருக்கோம். அதற்குரிய முன்னேற்பாடு நாங்கள் செய்தே தீர வேண்டும். ஆன்மீக அடிப்படையில் எங்க உள்ளத்தை ஏற்பாடு பண்ணி வச்சுக்கணும். அதற்குரிய ப்ரிப்பரேஷன் இல்லாம நாங்க எதையும் எதிர்கொள்ள இயலாது. உள்ளம் பலம் இல்லாம எதிர்கொள்ளும் பொழுது ஈமான் இல்லாத நிலைமையில மௌத்து வந்து. உலக மோகத்தை குறைப்போம். யா ரசூலல்லாஹ், அதிகமாக இந்த உலகத்திலே புத்திசாலிகள் எந்த விஷயத்தை செய்வார்கள்? இப்னு மாஜால வர ஹதீஸ், புத்திசாலிகள் அதிகம் எதை செய்வார்கள் நாயகமே? நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவர்கள் மௌத்தை அதிகம் ஞாபகம் செய்வார்கள். நபி அவங்க சொல்லல, நீங்க இந்த வியாபாரத்துக்கு போயிட்டு, அல்லது இந்த நாட்டுக்கு போயிட்டு, அல்லது இந்த கலையை படிச்சுட்டு, அல்லது நீங்க ஆலிமாகி நீங்க சரியான ஹை எஜுகேஷன் பண்ணி, அதெல்லாம் சொல்லல. நபி அவங்க சொன்னாங்க, ஒவ்வொரு நாளும் மௌத்த நினைங்க, உங்களை தவிர எந்த புத்திசாலியும் கிடையாது. யாரை மன்னிக்க தோணும், விட்டு கொடுக்க தோணும், சண்டை பிடிக்க தோணாது, எடுத்துட்டு போயிரு. அடுத்த வினாடி மௌத்து வந்தா அதற்கு ஒரு ஏற்பாடோட இப்படா இருக்கு. எத்தனையோ ஜனாசாக்கள் வந்தும் படிப்பினை பெறல. ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி கேட்கப்படுது, மல் அஜப் வமல் அஜப். அஜப்னா என்ன, அஜப்னா என்ன? ஆச்சரியம் என்ன, ரொம்ப ஆச்சரியம் தான் சொன்னாங்க. ஆச்சரியம் என்பது திடீரென்று விபத்துகள் வாரதும், திடீரென்று மரணங்கள் வாரும், இது ஆச்சரியம். திடீர்னு விபத்து வாரம், வாகனம் 100க்கு 1000 பெர்ஃபெக்டா இருக்குது, பிரேக் சரியா இருக்குது, பிரேக் கோயில் இருக்குது, இன்ஜின் ஆயில் இருக்குது, டயர் மாத்தி இருக்குது, வண்டி புதுசுதான், ஆனா ஆக்சிடென்ட் ஆகுது. 240 பேர் ஹைதராபாத்ல இருந்து லண்டனுக்கு பிரயாணம் செய்ய தயாராகிறாங்க. எல்லாம் ஸ்டேபிள் ஆகியாச்சு பிளைட்ல. ஆனா அவர்களுக்கு தெரியாது, இன்னொரு 10 நிமிஷத்துல முன்னாள் இஸ்ராயல் வராது, இன்னும் 10 நிமிஷத்துல என்ன ரோஷம் அதுக்கு முற்றுப்புள்ளி வருது. இணைய விட்ட ஆள் இல்ல, நாம் தான் எல்லாம் என்பதுக்கு முற்றுப்புள்ளி முன்னால வருது. நான் வச்சிருக்கிற கடன்
யார் யாரோ செஞ்ச பதுவா நான் முன்னால வருது, அவர்களுக்கு தெரியாது. இது 10 நிமிஷத்துல तदबीर को देखकर तकदीर हंसती है, तदबीर को देखकर तकदीर हंसती है. மனிதன் போடும் திட்டங்களை பார்த்து அவன் தலையெழுத்து சிரிக்குமா? என்ன பெருமை, என்ன மமத, இவரை விட்டா ஆள் இல்ல. சுபஹானல்லாஹ், தலையெழுத்து சொல்லுது, இந்த 2 கிழமை தான் பொறுங்க, நீங்க கபருக்கு வாங்க. இங்க இந்த 2 வருஷம் தான் உன் குழந்தைகள் அனாதைகள், உன் மனைவி விதவை. क्या तुझे मालूम न होता, மறதியானே உனக்கு இது தெரியாதா? கஃபன் में जेब न होता, கஃபன்ல பாக்கெட் இல்ல. कब्र में अलमारी होती, கபருக்குள்ளால அல்மாரியும் இல்ல. ताज्जुब की बात ये है, சிரிப்புக்குரிய விஷயம் என்ன தெரியுமா? மலக்குல் மௌத் ரிஷ்வத் भी नहीं लेता. இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் லஞ்சம் வாங்குறதும் இல்லை. 1000 ரூபாய் தார இஸ்ராயில் அடுத்த கிழமை வாங்கல. மகளோட கல்யாணம் வருது, நாளைக்கு பாஸ் வாரா, நாளைக்கு கடை ஓப்பனு, நாளைக்கு வெளிநாட்டு பயணம் இருக்குது, சொல்ல முடியுமா? சகோதரர்களே, ஷாபி ரஹ்மத்துல்லாஹ் சொன்னாங்க, இதை விட ஆச்சரியம் என்ன தெரியுமா? மக்கள் படிப்பினை பெறாம இருக்கும். ஆச்சரியம் வந்து திடீர்னு நோக்கு வாருது, திடீர்னு சோதனை வாருது. ரொம்ப ஆச்சரியம் என்ன தெரியுமா? மக்கள் படிப்பினை பெறாம இருப்பது. அடிக்கு மேல் அடி விழ விழ அதே பாவம், அதே வாழ்க்கை, அதே பார்வை. நல்லா அல்லாஹ் சோதிச்சுட்டாங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கிரகணங்கள் வரும் பொழுது மிக மிக எச்சரிக்கையாக இருங்க. அல்லாஹ்வுடைய உச்சகட்ட கோபம் கிரகணங்கள் வரும். சூரிய கிரகணம் வருதா, சந்திர கிரகணம் வருதா, அல்லாஹ் யுஹப்பிபு பிஹிமல் இபாத், அவ்விரண்டை கொண்டு அல்லாஹ் அடியார்களை எச்சரிக்கை செய்கிறான், பயமுறுத்தாட்டுகிறான். இன்னும் அவர்களுக்கு புரியவில்லையா? அன்னஹும் யுஸ்தனூன், சூரா தௌபாவில் சொல்கிறான். இன்னும் அவர்களுக்கு விளங்குதில்லையா? ஒவ்வொரு வருஷமும் நான் அவர்களை 2 தடவை சோதிக்கிறேன். ஃபீ குல்லி ஆமின் மர்ரா அவ் மர்ரத்தைன், ஒரு தடவை அல்லது 2 தடவை பொதுவா முஸ்லிம்களை நான் சோதிக்கிறேன். சும்மலாயத்துவும், ஆனா இன்னும் தௌபா செய்யறாங்க இல்ல, வலாஹும் யذكرون, இன்னும் படிப்பினை பெறாங்க இல்ல. சகோதரர்களே, நண்பர்களே, ரொம்ப வேகமா போகுது வருடங்கள், ரொம்ப வேகமா போகுது வாரங்கள், வயசுகள். நிறைய சொன்னாங்க, பாத்தியமா என்னே நம்பி நீ மௌத்தா போகாதம்மா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மதுடைய மகள் என்ற விட உன்னை ஏமாத்தவா? உன் கபருக்கு நீ தேடி, என் கபருக்கு நான் தேடி. கியாமத்து நாளைக்கு ஒரு கூட பேர்கள் குர்ஆன் எல்லாம் வச்சிருக்கான். இதா வகாத்தில் வாகிஆ ஹாஃபிலா ராஃபிஆ அல்காரிஆ மல்காரிஆ, ஒரு கூட பேர் இருக்குது கியாமத்து நாளைக்கு. அது ஒரு பயங்கரமான பேர் தான். சூரா தாரிக் அல்லாஹ் சொல்கிறான், யௌம துபுலஸ் ஸராயிர், யௌம துபுலஸ் ஸராயிர், ரகசியங்கள் அம்பலமாகிற நாள். எங்க பாஷையில சொல்றாருன்னா, ஊத்தை எல்லாம் வெளியே வாரன், நாத்தடிகாரன், மனைவி மூக்கப்படுத்துவான். கணவனுக்கு தெரியாமல் மனைவி செய்த துரோகம், மனைவிக்கு தெரியாமல் கணவன் செய்த அநியாயம், சமூகத்துக்கு தெரியாமல் தலைவன் செய்த அநியாயம் எல்லாம் அப்பட்டமா அல்லாஹ் வெளிப்படுத்தியே தீருவான். அன்றைய நாளுடைய கண்ணியம் தான் கண்ணியம், அன்றைய நாளுடைய கேவலம் தான் கேவலம். சொல்லுகிறது கண்ணியம் என்பது அந்த நாள் யார் தனிமையில் அல்லாஹ்வை பயந்தார்கள் அவர்களுக்கு மாத்திரமே மாத்திரம். அதனால மரணத்தை மேற்கொள்வோம், மரணத்தை சந்திக்க முன்னால் அதனுடைய ஏற்பாடை செய்து கொள்வோம், அல்லாஹ்வுடைய அடியார்களுக்கு இரக்கம் காட்டுவோம். வல்லல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா வாழும் காலம் எல்லாம் சிறந்தவர்களாக வாழ்ந்து அவன் நேசிக்கும் அடியார்களாக எங்கள் அனைவரும் நாட்டில் புரிவானாக. யா அல்லாஹ், எங்க பாவங்களை மன்னிச்சிரு யா அல்லாஹ், எங்க குற்றம் குறைகளை மறைச்சிரு யா அல்லாஹ். மௌத்துக்கு முன்னால முழுமையான தௌபாவை தந்திரு நாயனே, மௌத்துக்கு முன்னால முழுமையான தௌபாவை தந்திரு நாயனே. மௌத்த பயப்படாத எந்த நபியும் இல்லை யா அல்லாஹ், மௌத்த பயப்படாத எந்த சஹாபியும் இல்லை
இல்லையா அல்லா. எத்தனையோ சஹாபிகள் முர்த்தத்தா மௌத்தா பெற்றிருக்கிறாங்க ரப்பே. எத்தனையோ உலமாக்கள் முர்த்தத்தா மௌத்தா பெற்றிருக்கிறாங்க யா அல்லா. அந்த மௌத்துக்கு முன்னால எங்கள் அனைவர்களுக்கும் நிரப்பமான தௌபாவை தாயா அல்லா. தௌபாவை தந்திரு ரஹ்மானே யா அல்லா. எங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கிய எங்களை தாயிட பாவத்தை மன்னிச்சியா அல்லா. ரத்தத்தை பாலாக்கி தந்தா, உள்ளக்கு நோய்ந்தா தூங்க மாட்டா, பசி என்றால் தாங்க மாட்டா, பிள்ளையே கெடியனை வளர்த்தவர் யா அல்லா. எங்களுக்காக வேண்டிய அனைத்தையும் இழந்தவர் யா அல்லா. எங்களுக்காக வேண்டி கனவு கண்டவர் யா அல்லா. ஆசைப்பட்டது அவளுக்கு என்று சமைச்சது கிடையாது ரப்பே. நோய் இருக்கிறார் ரப்பே. வைத்தியர்கள் ஏதேதோ நோய் நோய்னு சொல்றாங்க யா அல்லா. கஷ்டமான காலத்திலே வளர்த்தாங்க ரப்பே. நாங்க நல்லா இருக்கிற நோயாளி ஆயிட்டாங்க யா அல்லா. அந்த சீதைகளை பொருந்திக்கும் ரஹ்மானே, அந்த சீதைகளை பொருந்திக்கும் ரஹ்மானே. படுக்கையில போட்டு சோதிச்சிடாது, மௌத்தா போன நல்லமே என்று சொல்லும் அளவுக்கு நோய்களை கொடுக்கிறாரு. தந்தையுடைய பாவத்தை மன்னிச்சிருக்கா, ரத்தத்தை வேர்வையாக சிந்திருக்கிறார் யாழ்லா. நான் பட்ட கஷ்டத்தை என் குழந்தை படக்கூடாது என்று சொல்லுவார் யாழ்லா. எங்களை படிக்க வச்சார் ரப்பே. அவர் படிக்கல யாழ்லா, அவர் ஓதல்ல யாழ்லா, எங்களை ஓத வச்சார் ரப்பே. உன்னை கலிமாவை சொல்லி தந்தார் யாழ்லா. எங்களுக்கு தெரியாம தனிமையில் அழுதிருப்பார், யார் யாரையும் ஏற்றி கேட்டிருப்பார், யார் யாரையும் கடனாளியாக இருப்பார், அவமானப்பட்டிருப்பார். ஒரே காரணம், பிள்ளைகள் தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்று யாழ்லா அந்த சீதையை சோதிச்சிடாது. ஒரு ஆணை பார்க்க முடியாத நோய்களை கொடுக்கிறாரு, மஸ்ஜிதுக்கு வர முடியாத நோய்களை கொடுக்கிறாரு, சுஜூத் செய்ய முடியாத நோய்களை கொடுக்கிறாரு. கண்ணியமா வாழ வச்சு கண்ணியமா மௌத்தாக்குறியாள்லா. யாழ்லா இந்த சபையில் இருக்கக்கூடிய எத்தனையோ பேர் யாழ்லா என்னுடைய தாயையும் தந்தையும் இழந்து விட்டோம் ரப்பே. இருக்கும் பொழுது அருமை விலகல்ல யாழ்லா. எங்கள் வருகைக்காக பல மணி நேரம் காத்திருப்பாங்க ரப்பே. தனிமையிலே மௌத்தா போயிட்டாங்க யாழ்லா. அந்த சீதைகளை சொர்க்கத்தை, அந்த சீதைகளை கபரை சொர்க்கத்தின் பூஞ்சொலியாக ஆக்குவாயாக யாழ்லா. என் உஸ்தாத்மார்களோட பாவனை மன்னிச்சிரு யாழ்லா. போட்ட குர்ஆன போட்ட அன்புடைய ஹதீஸ எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம சொல்லி தந்தாங்க ரப்பா. அத சீதைகளை தலையிலிருந்து வாழ வச்சிருக்கா. துனியாதாரிகளுக்கு முன்னால தலைமுறையை வச்சிராத ரப்பே, கை நீட்ட வச்சிராத ரப்பே. நீ கண்ணியமானவர், உன்னுடைய தீனை சுமந்தவர்கள் கண்ணியமானவர்கள். அந்த சீதைகளை புரிந்துக்கோ யாழ்லா. யாழ்லா இந்த ஊரை கபூர் செஞ்சிரியா அல்லா. உலகளாவிய முஸ்லிம்கள் கபூர் செஞ்சிரியா அல்லா. அந்த பாலஸ்தீன குழந்தைகளை பாரு யாழ்லா. ரத்த கரைகளோடு இன்று இருக்கிறாங்க ரப்பே. அந்த பூமியில் இன்னும் ரத்தவாடை அடிக்குது யா அல்லாஹ். யா ரப்ப முஹம்மத், யா ரப்ப முஹம்மத், ஓ முஹம்மது நபியே ரப்பே, இரக்கம் உள்ள ரசூலுல்லாஹ் ரப்பே. ரசூலுல்லாஹ் உம்மத்தை பாரு யா அல்லாஹ். நபி இல்லாத காலத்துல வாழ்றோம் ரப்பே. கேட்க பார்க்க நாதி கிடையாது ரப்பே. நபி இருந்தா குரல் கொடுப்பாங்க யா அல்லாஹ். அநாதைகளா இருக்கிறாங்க ரப்பே. அந்த சீதைகளை நீயே பொருந்திக்கோ யா அல்லாஹ். ஓண்ட புறத்தால கிறிஸ்கக்கூடிய அல்லாஹ், கண்ணியப்படுத்தியா அல்லாஹ், ஆறுதலா இருந்தியா அல்லாஹ். இழப்பை பல மடங்கா திருப்பி கொடுத்துரு ரஹ்மானே. இறக்கணும் யா அல்லாஹ். எத்தனை வார்த்தைகள் முடிந்தாலும் எங்களுக்கு கடைசி வார்த்தை இருக்குது யா அல்லாஹ். அந்த கடைசி வார்த்தைய லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் நாக்கு வைப்பாயாக. வா ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.